விடாமுயற்சி படம் வெளியாகி படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்குன்னு மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்போட போயிட்டு படத்துக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனாங்க. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்கு. அடுத்ததா ஏகே அவருடைய நடிப்பில் குட் பேட் அக்லி படத்தை ஏப்ரல் 10 வெளியிட போறாங்க. ஸோ இந்த படம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த இந்த நிலையில இன்னைக்கு இந்த படத்துடைய டீசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடிதடியான ஒரு ஆக்ஷன் பிளாக்கிங்ஸோட டீம் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. டீசரை பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க் சாயல் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு தோணுது. ஏன் மார்க் ஆண்டனி படத்தில் வர மாதிரி டைம் டிராவல் கான்செப்டோட இந்த படம் இருக்க போதும் பரவலாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஜிவி பிரகாஷ் வந்து மார்க் ஆண்டனி படத்தில் வர மாதிரியே கிட்டத்தட்ட வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ டிஃப்ரெண்டான கெட்டப்பில் அஜித் குமார் வந்து இருக்கிறாரு தாடியோட. அதுக்கப்புறம் பில்லா படத்தில் எப்படி அந்த கோட் ஷூட் போட்டுட்டு அவர் இருந்தாரோ அதே மாதிரியே இதில் ஒரு காட்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பில்லா படத்தில் வர மாதிரியே இந்த படத்துலையும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். அண்ட் கிளீன் ஷேவ்டோட ஒரு கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 3-4 கெட்டப்பில் அவர் வந்து வராருங்க. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எத்தனை கெட்டப்பில் வர போகிறாரு. அண்ட் விடாமுயற்சி தொடர்ந்து த்ரிஷா இந்த படத்தில் கதாநாயகியாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான சம்பவம் பண்ண போகிறாரான்றதை பொறுத்து பார்ப்போம்.